கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, நமது இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த மாதம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்பதாகும். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்று குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான் என்று வாசிக்கிறோம். இந்த வாக்குத்தத்த வார்த்தையை விசுவாசத்துடன் ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்யும் போது நிச்சயமாகவே நீங்கள் இந்த நன்மைகளை திரும்ப பெற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல், நீங்கள் எதிர்பார்க்காத மேலான நன்மைகளையும் தேவன் சுதந்திரிக்க செய்வார். வாக்குத்தத்த செய்தியின் பகிர்ந்து கொண்ட ஒரு சில காரியத்தை உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படியாய் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு, தேவன் தாவீதின் கரத்தில் கொடுத்த நன்மையை அவன் இழந்து போனதுக்கான காரணத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பார்த்து கொள்வீர்களானால் செய்தியில் சொல்லப்படும் காரியங்கள் உங்களுக்கு நன்கு புரியும். தாவீது பெலிஸ்தரின் பட்டணமாகிய சிக்லாகில் இருக்கும்போது ஆகீஸ் என்னும் பெலிஸ்தரின் ராஜாவுக்கு கீழ் தாவீதை சேகம் செய்கிறான். தாவீது ஒரு இஸ்ரவேலன். பெலிஸ்தரின் ராஜா ஆகீஸ் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்ட போது தாவீதையும் தன்னுடன் அழைத்து செல்கிறான். தாவீது 600 பேரை கூட்டிக் கொண்டே புறப்படுகிறான். பெலிஸ்தரின் மற்ற பிரபுக்கள் ஆகீசுக்கு தாவீதை அனுப்பிவிடும்படி சொல்கிறார்கள். ஏனெனில் தாவீது பெலிஸ்தரின் மிகப்பெரிய போர் வீரரான கோலியாத்தை கொண்டவர். ஆகீசும் தாவீதை அனுப்பிவிடுகிறான். அவமானத்துடன் தான் இருந்த பட்டணத்துக்கு வருகிறான். சிக்லாக் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறது. தனது மனைவி பிள்ளைகளும் 600 பேர்களுடைய மனைவி பிள்ளைகளும் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை. அப்பொழுது தேவ சமூகத்தில் விசாரித்த போது தேவன் கொடுத்த நல்ல வார்த்தை தான், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்ற நல் வார்த்தையாகும். தேவன் தந்த நன்மையை தாவீது இழந்து போவதற்கான காரணங்களை குறித்து 1 சாமுவேல் 27:2 பார்க்கும்போது, அவன் மாயோகின் குமாரன் ஆகீஸ் என்னும் காத் தேசத்து பெலிஸ்தீனின் ராஜாவிடம் போய் சேர்ந்து கொண்டான். தாவீது கர்த்தரை நம்பி கர்த்தரையே சார்ந்திருந்தவன். சவுலால் துரத்தப்பட்டு இஸ்ரவேல் தேசம் முழுவதும் ஓடிக்கொண்டிருந்த போதும் கர்த்தரையே சார்ந்திருந்தான். ஆனால் இப்பொழுது ஆகீஸ் என்னும் காத் தேசத்து ராஜாவிடம் போய் சேர்ந்து கொண்டான். தாவீது பெலிஸ்தர் பக்கம் போகாதவன், ஆகீஸ் பக்கம் சேராதனாயிருந்தான். 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10-15 வரை உள்ள வார்த்தைகளை பார்க்கும்போது, சவுலுக்கு தப்பியோடி ஆகீஸினிடத்தில் போனான். ஆனால் அவனுடன் சேராதபடி பித்தம் கொண்டவனை போல காண்பித்தான். மேலும் பைத்தியம் போல் சேஷ்டைகள் பண்ணி அவனிலிருந்து தப்பி ஓடினான். ஆகீசுக்கும் இவனை பைத்தியம் என்று துரைத்து விட்டான். அப்படி அவனிடம் இருந்து தப்பி ஓடின போது பாடின சங்கீதம் தான் 34ஆம் சங்கீதம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பாடியவர். கர்த்தர் மாத்திரமே தன் நம்பிக்கை, அவர் மாத்திரமே என்று நம்பியிருந்தவன். நீரோ என் கோட்டை, நீரே என் தஞ்சம், நான் நம்பியிருக்கிற என் அடைக்கலம், எனக்கு யாவையும் செய்து முடிப்பவர் என்று சொன்னவன். எனக்கு அடைக்கலம் தர இருந்த மனுஷனால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி ஆகீசிடம் வந்து சேர்ந்து விடுகிறான். பிரியமானவர்களே, எரேமியா தீர்க்க தரிசனம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். அவன் அந்தார வெளியிலே கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காண்பதில்லை என்று பார்க்கிறோம். எனவே கர்த்தரை விட்டு விலகாமல் அவரையே சார்ந்து கொள்ளுங்கள். தாவீது கர்த்தரால் பல நன்மைகளை பெற்றிருந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று அறிந்திருந்தவன் ஆகீஸை தேடி போனான். இவன் கர்த்தர் தனக்கு கொடுத்த நன்மையை இழந்து போவதற்கு முதல் முக்கிய காரணம் இதுவாக இருக்கலாம். மனுஷனுடைய உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கிறான். 1 சாமுவேல் 27:2 பார்க்கும்போது, தாவீது தன்னோடு இருந்த 600 பேரோடு கூட எழுந்திருந்து மாயோசின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவிடத்திலே போய் சேர்ந்தான். கர்த்தரை சார்ந்திருந்தவன் மனிதனை சார்ந்து கொள்கிறான். அதனால் தேவன் தந்த நன்மையை இழந்து விடுகிறான் என்று பார்க்கிறோம். வேதத்திலே
ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கும்போது மனிதராகிய ஊசியா ராஜாவையே பார்த்து கொண்டிருந்தார். அந்த ராஜா மரணமடைந்த வருஷத்தில் தான் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டான். பிரியமானவர்களே, நம்முடைய கண்கள் எப்பொழுதும் தேவனை நோக்கி கொண்டிருக்க வேண்டும், அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும். பேதுரு கடலின் மேல் நடந்தபோது இயேசுவை நோக்காமல் அலைகளை நோக்கி பார்த்தான். மூழ்கி போகும் சூழ்நிலை ஏற்பட்டது. இயேசு கரம் பிடித்து தூக்கினார். எனவே எனக்கு அன்பானவர்களே, இயேசுவே நமக்கு ரட்சிப்பும் கேடகமும் மீட்பருமானவர். கர்த்தரையே சார்ந்து கொள்வோம். தாவீது தனக்கான ரட்சிப்பை இழப்பதற்கான ஒரு காரியத்தை இன்று தியானித்தோம். மற்ற காரியங்களை வருகிற வாரத்தில் தொடர்ந்து தியானிப்போம். எரேமியா தீர்க்க தரிசனம் 17:5 மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். என அன்பானவர்களே, இந்த நாட்களிலே கேட்ட வார்த்தையின்படியாய் கர்த்தரையே சார்ந்து கொள்வோம். எந்த மனுஷனையும் சார்ந்து வரும்போது நாம் சபிக்கப்பட்ட சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டு விடுகிறோம். அன்பானவர்களே, இந்த வார்த்தையின்படியாய் கர்த்தரை உறுதியாய் பற்றி நின்று ஜெயம் எடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். உன்னத தேவனும் தேவ குமாரனுமாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசம் அடைந்தது என்று பார்க்கிறோம். அந்தமுடைய வார்த்தையின்படி எங்கள் நம்பிக்கை உண்மை சார்ந்து வரும்படியாய் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. மனுஷரை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று சொல்கிற உம்முடைய வேத வசனத்தின்படி கர்த்தாவே உண்மையே நோக்கி பார்த்து ஜெயமெடுக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. கிருபைநாதருடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பார்த்து கர்த்தாவே என்னென்ன தேவைகளுக்காகவும் நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய தேவைகள் அனைத்தையும் சந்திப்பீராக. உன்னத கிருபை, உன்னத ஆசீர்வாதங்கள், உன்னத நன்மைகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடர பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி பார்த்து ஜெயமெடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உடைய மேலான நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெயமெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர். அப்படி இந்த குடும்பங்களை பிரகாசிக்க பண்ணுங்க. உடைய மேலான நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா தீமைக்கும் தீவினைக்கும் விலக்கி பாதுகாத்து சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா மகிமைங்க நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.